بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் அபிவிருத்தியும் உலகத்திற்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இந்த துஆ செய்தவளாக எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் சிக்கல்நாயக்கம்பேட்டை எனும் கிளையின் சார்பிலே தெருமுனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த தெருமுனை கூட்டத்தில் ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை கேட்ட உடனேயே இது ரமலானுக்கு முன்பாக எல்லா கிளைகளிலுமே கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு தானே, ரமலான் வரப்போது இன்னும் ஒரு வாரம் 10 நாட்கள் தான் இருக்கக்கூடிய நிலைமையில நாம இங்கே அமர்ந்துட்டு இருக்கோம். அதுல நாம என்ன நினைப்போம், ரமலான் ஒரு சிறப்பு பெற்ற மாதம் தான், அந்த ரமலானுடைய மாதத்துல நோன்பு நோக்கணும், புதிதாக இரவு தொழுகை பள்ளியில் வாசலுக்கு போய் தொழுவோம், அதிகமாக குர்ஆன்களை ஓதுவோம், இது மட்டும் தானே, இதுக்கு ஏன் ஒரு தலைப்பு, இதுல என்னதான் பேச போறாங்க என்ற ஒரு எண்ணம் தோன்றும். இந்த ரமலானுக்கு என்று இறைவன் பல சிறப்புகளை சொல்லி காட்டியிருக்கிறான். அந்த சிறப்புகள் ஏன் இந்த ரமலானுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற காரணத்தையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறது. அப்ப ரமலான் என்ற மாதம் ஒரு சிறந்த மாதம் தான், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இஸ்லாம் கூறக்கூடிய சிறப்புகள் என்னென்ன, அந்த ரமலானுல நாம் எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும், எவற்றையெல்லாம் விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதை குறித்த கூடுதல் விளக்கங்களை ஒவ்வொரு முஸ்லிமே அறிந்து வைத்திருக்கக்கூடியது கடமையாக இருக்கு. அதனால தான் இந்த கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சரியான நேரத்தில் ஒரு சரியான தலைப்பும் இங்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்னா இத்ததி ஷுஹூரி இந்தல்லாஹ் இஸ்னா அஷர ஷஹ்ரின் ஃபி கிதாபில்லாஹ் ஹலக சமாவாத்தி வல்லருள், வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே அல்லாஹுடைய அந்த பதிவேட்டில் உள்ளபடி அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை என்பது 12 ஆகும். அதாவது இஸ்லாமிய மாதங்கள் மொத்தம் 12 என்பதை இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறான். அந்த 12 மாதங்களில 4 மாதங்களை இறைவன் புனிதமான மாதம் என்றும் நமக்கு கூறியிருக்கிறான். துல்காதா மாதம், துல்ஹஜ், முஹரம், ரஜப், இந்த 4 மாதங்களை புனிதமான மாதம் என்று அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். ஆனால் இந்த 4 மாதங்களிலுமே ரமலான் என்ற ஒரு மாதம் வருகிறதா என்று பார்த்தா இல்லை. புனித மாதம்னு ரமலான் அந்த 4 மாதத்திலையுமே ரமலான சொல்லல. இருந்தாலும் ஏகப்பட்ட சிறப்புகள் இந்த ரமலானுக்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்றாங்க, இதா தஹல ஷஹ்ரு ரமலானு முஃபத்திஹத் அபுவாபு ஸமா, ரமலான் மாதம் வந்துவிட்டால் அருள் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. அதாவது வானத்தினுடைய அந்த வாசல்கள் திறக்கப்படுகின்றன. இதாக்கான ரமலானு முஃபத்திஹத் அபுவாப ரஹ்மா, அல்லாஹுடைய அந்த அருள் வாயில்கள் திறக்க
மூடப்படுகின்றன. வசுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர். முகல்லிகல் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசல்கள் அனைத்தும் மூடப்படுகின்றன என்ற செய்தியை ஹதீஸ் கிதாபுகள்ல நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த செய்தியை வைத்துக்கொண்டு தவறான புரிதல்கள் மக்கள் மத்தியில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்க, இந்த செய்தி, அதாவது சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கு, நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்பட்டிருக்கு, ஷைத்தான்கள் சங்கிலிகளால் விலங்கிடப்பட்டிருக்கு, இதை வைத்துக்கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்துல யார் ஒருவர் மரணிச்சாலும் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, அவர்கள் நரகத்துக்கு போக மாட்டாங்க என்ற கருத்து முஸ்லிம்களிடத்திலே பரவலாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஹதீஸினுடைய கருத்து உண்மையிலேயே அதுதானா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. அருள் வாயில்கள் திறந்திருக்கப்படுது, அல்லாஹ்வுடைய அந்த அருள் வாசல்கள் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். அப்ப உண்மையான அர்த்தம் என்ன? இந்த ரமலான் மாதத்துல அதிகமான நன்மைகளை ஒரு முஸ்லிம் செய்வான், அதன் மூலமாக அவன் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக அந்த நன்மை இருக்கும். இந்த ரமலான் மாதத்துல ஒரு முஸ்லிம் அதிகமான தீமைகளை விட்டு விலகக்கூடியவனாக இருப்பான், அதனால அவன் நரகத்திற்கு செல்லும் வாய்ப்பு அவனுக்கு குறைக்கப்படுகிறது, அந்த வாசல்கள் அடைக்கப்படுகின்றன என்ற கருத்துதான் இந்த ஹதீஸின் மூலமாக நாம புரிஞ்சுக்கணும். இதற்கு மாற்றமாக இந்த மாதத்துல யாரு மரணிச்சாலும் அவங்க டைரக்டா சொர்க்கம் தான். அப்ப இந்த ரமலான்ல மரணிச்சா அது பாக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்னைக்கு இருக்கதான் செய்யறாங்க. அப்ப இது ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்ததாக ரமலான் மாசத்துல யார் ஒருவர் உம்ரா செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நன்மையை தருகிறான். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு அன்சாரி பெண் ஒருத்தி வரா. அவங்கள்ட்ட ரசூல்லா கேட்குறாங்க, நீ ஏமா எங்க கூட ஹஜ்ஜுக்கு வரல அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்கிட்ட 2 ஒட்டகங்கள் இருந்துச்சு, அதுல ஒரு ஒட்டகத்தை என்னுடைய கணவரும் மகனும் அந்த பயணத்துல போனாங்க, இன்னொரு ஒட்டகம் இருந்துச்சு, அந்த ஒட்டகத்துல தான் நாங்க தண்ணீர் சுமக்கக்கூடிய வேலைகளை ஈடுபடுவோம், அதாவது சரியான வாகனம் இல்லை எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, நீ இந்த ரமலான்ல உம்ரா செஞ்ச அப்படின்னா நீ ஹஜ்ஜு செய்ததை போல அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. அப்ப எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த ரமலான்ல உம்ரா அப்படிங்கிறது ஒரு 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் வரும். ஹஜ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எனக்கு 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவாகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இந்த ரமலான்ல நம்ம உம்ரா செஞ்சோம் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய பார்வையில ஹஜ்ஜுக்கு உண்டான நன்மையை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக இந்த ரமலான்ல ஒருவர் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஸலவாத்து ஹம்ஸ் ஜும்ஆத்து இலா ஜும்ஆத்தி ரமலானு இலா ரமலான முகஃபிராத்துன் மா பைனஹுன்ன இதஜ்தனபல் கபாயிர. யார் 5 நேர தொழுகைகள் ஒரு ஜும்ஆவிலிருந்து மறு ஜும்ஆ வரைக்கும், ஒரு ரமலானிலிருந்து மறு ரமலான் வரைக்கும் ஆகியவற்றுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த சிறு பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும். பெரிய பாவங்கள்ல அவங்க ஈடுபடாமல் இருந்தாலே சரி அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு லுஹர் தொழுகிறோம், அந்த லுஹர் சரியான முறையில இறைவனிடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டதென்றால் அந்த லுஹருக்கும் அடுத்த வக்தான அசர், அந்த அசரும் இறைவனிடத்துல ஏற்கப்படுதுன்னு சொன்னா இந்த 2க்கும் இடைப்பட்ட காலங்கள்ல நாம செய்யக்கூடிய சிறு பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும். அதே போல ஒரு ஜும்ஆவை நம்ம சரியான முறையில நிறைவேற்றிட்டோம், அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கட்டளை இட்டானோ அந்த கட்டளைகளை நாம் சரியான விதத்திலே ஜும்ஆவில நிறைவேற்றினோம்னு சொன்னா அந்த ஜும்ஆவிலிருந்து மறு ஜும்ஆ வரைக்கும் இடைப்பட்ட காலங்கள்ல நாம் செய்யக்கூடிய சிறு தவறுகளுக்கு அது பரிகாரமாக அமைகிறது. அதே போல ஒருவர் ரமலானை அடைந்து அந்த ரமலானில் அல்லாஹ் மட்டுமே வணங்கி
அவன் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை நாம் சரிவர நிறைவேற்றணும்னு சொன்னா மறு ரமலான் வரைக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காலத்துல நாம பெரிய பாவங்களை விட்டு தவிர்த்து சின்ன பாவங்களுக்கு இறைவன் அதை பரிகாரமாக நமக்கு ஆக்குகிறான் என்ற செய்தியையும் நாம பார்க்கிறோம். இதுவும் ரமலானுடைய ஒரு சிறப்பு. பாவங்கள் மன்னிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலான் இருக்கு. அதற்கு அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு மிம்பர் மேல ஏறுறாங்க. ரசூலுல்லாஹ் பயான் பண்றதுக்கு ஒரு மிம்பர் மேல ஏறுறாங்க. ஏறும்போது 3 முறை ஆமீன் 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 அப்படின்னு சொல்றாங்க. உடனே சஹாபாக்களுக்கு ஒரு விதமான ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. என்னடா ரசூலுல்லாஹ் வழக்கத்துக்கு மாற்றமாக ஆமீன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி, அல்லாஹ்வின் தூதரே இப்ப எதுக்கு நீங்க ஆமீன் சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மிம்பர் மேல ஏறின ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 3 காரியங்களை என்கிட்ட சொன்னாங்க. அந்த 3 காரியங்களுக்கும் நான் ஆமீன் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதலாவது விஷயம் என்ன, யார் ஒருவர் ரமலானை அடைந்து இறைவனிடத்துல அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவர் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. நான் அதற்கு ஆமீன், அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். இரண்டாவது விஷயம், யார் ஒருவர் பெற்றோர் ஒருவரோ அல்லது இருவரோ இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அவர் சொர்க்கம் பெறவில்லையோ அவரும் நாசமாகட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. நான் அதற்கு ஆமீன் சொன்னேன். மூன்றாவது விஷயமாக, யார் ஒருவர் என்னுடைய பெயரை கேட்டு அதற்கு அவர் என் மீது ஸலவாத்து சொல்லவில்லையோ அவருடைய வாழ்க்கை நாசமாகட்டும் அப்படின்னு 3வது முறையாக சொன்னாங்க. நான் அதற்கும் ஆமீன் என்று சொன்னேன். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன, இந்த ரமலானை ஒருவர் அடைந்து அதுல அவருக்கு சரியான முறையில பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை நாசமாகட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நான் அதற்கு ஆமீன் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த ரமலானுடைய மாதம் என்றால் பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கு. நாமளும் கேட்போம், கொஞ்ச நேரம் கேட்போம், இன்னும் கொஞ்ச நேரம் கேட்போம், சில தொழுகைகள்ல கேட்போம். ஆனா இந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல அந்த பாவ மன்னிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போமா? அந்த பாவ மன்னிப்பு இறைவன் நமக்கு தரல அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை நாசமாயிருமே, நம்ம நாசமாயிருவோமே என்ற எண்ணத்தோடு கேட்போமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. அப்ப ரமலான் என்பதே இறைவனிடத்துல பாவ மன்னிப்பை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு இந்த ரமலானுடைய மாதம். அப்ப ஏன் இந்த ரமலானுக்கு இத்தனை சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு? நம்ம ஓரிரு சிறப்புகளை தான் உங்கள்ட்ட சொன்னோம். ஆனால் இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த ரமலானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எத்தனை சிறப்புகள் இந்த ரமலானுக்கு சொல்லப்பட்டிருக்கு? ஏன் சொல்லணும்? அதை சொன்னதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அல்லாஹுடைய அந்த புனித வேதமான உலகத்திற்கே அல்லாஹ் அருட்கொடையாக அனுப்பின அந்த திருக்குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்துல தான் இறைவன் அருளினா. இந்த உலக சமுதாயத்திற்கே இறைவன் அந்த முதல்ல இந்த திருக்குர்ஆனை அருளிய மாதம் இந்த ரமலான் மாதம். நம்ம எல்லாம் பரவலா கேள்விப்பட்டிருப்போம் இந்த சம்பவத்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல அந்த மக்கள் காஃபிர்கள் நிறைய அனாச்சாரங்கள்ல ஈடுபட்டாங்க. பெண் குழந்தைகளை உயிரோடு கொல்றது, காபத்துல்லாவை நிர்வாணமாக வலம் வர்றது, இன்னும் விபச்சாரத்துல ஊறி தெளிச்சாங்க, மதுவுல ஊறி தெளிச்சாங்க. இப்படி கேடுகட்ட சமுதாயமாக அன்னைக்கு அந்த சமுதாயம் இருந்துச்சு. அப்ப அந்த கவலைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ் ஒரு பக்கம் இருந்துச்சு. இந்த சமுதாயம் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த மனது ஒரு விரக்தி அடைஞ்ச காரணத்தினால அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும் என்ற நோக்கத்தோட ஹிரா குகையில போய் ரசூலுல்லாஹ் பல நாட்கள் தனிமையில் இருந்தாங்க. அந்த தனிமையில இருக்கும்போது கூட தன்னுடைய மனைவியான ஹதீஜா அலி அவர்கள்ட்ட உணவை ஏற்பாடு செஞ்சு கேட்பாங்க. அவங்க போய் பல நாட்கள் அல்லாஹ்வை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க. உணவு தீர்ந்தோடனே திரும்பவும் வருவாங்க. ஹதீஜா அலி அவங்க தன்னுடைய கணவருக்கு மீண்டும் உணவுகளை தயார் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த சம்பவம் நம்ம பரவலா கேள்விப்பட்டிருப்போம். இந்த நேரத்துல தான் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க.
வந்து அவருடைய உண்மையான தோற்றத்தில், அந்த 600 ரெக்கைகளை கொண்ட அந்த உண்மையான தோற்றத்தில் ரசூலுல்லாவை இருக்க கட்டிப்பிடிக்கிறாங்க. கட்டிப்பிடிச்சு இக்ரா ஓதுவீராக அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாக்கு தான் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க, அனபி காரின், நான் ஓத தெரிந்தவன் இல்லையே, எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா சொல்றாங்க. அப்ப மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக கட்டிப்பிடிச்சு இக்ரா ஓதுவீராக அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லா மீண்டும் சொல்றாங்க, அனபி காரின், நான் ஓத தெரிந்தவன் இல்லை, எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது முறையாக மீண்டும் இருக கட்டிப்பிடிச்சு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உமது இறைவனின் திருப்பெயரால் நீங்கள் ஓதுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ரசூலுல்லா அந்த குர்ஆன் வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முதல்ல இந்த உலக சமுதாயத்திற்கு, இந்த உலகத்திற்கு இறைவனால் 5 வசனங்கள் அனுப்பப்பட்டுச்சு, அருளப்பட்டது. அந்த 5 வசனங்களுமே ரமலான் மாதத்துல தான் இறைவன் அருளினான். அப்ப இந்த குர்ஆனுடைய முதல் 5 வசனங்கள் ரமலான் மாதத்துல அருளப்பட்டதுனால இந்த ரமலானுக்கு இவ்வளவு சிறப்புகளை இறைவன் வைத்திருக்கிறான். ஏராளமான சிறப்புகள் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இந்த ரமலான்ல அந்த மாதத்திற்கே இறைவன் சிறப்புகளை வைத்திருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு இரவை மட்டும் இறைவன் புனிதப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அதாவது குர்ஆன் இறங்கின மாசம் ரமலான் மாசம் சிறப்பிச்சுட்டான். இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த நாளில தான் குர்ஆன் இறங்குச்சு இருக்குல்ல, அந்த நாளை இறைவன் இன்னும் சிறப்பிச்சு சொல்றான். தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த மகத்துவமிக்க இரவில் தான் நாம் இந்த குர்ஆனை அருளினோம். இந்த மகத்துவமிக்க இரவு என்பது என்ன அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் சொன்னதானே தெரியும். அப்ப அல்லாஹ் கேள்வியா கேட்கிறான், இந்த மகத்துவமிக்க இரவு என்பது என்ன என்பது உமக்கு எப்படி தெரியும்? இந்த மகத்துவமிக்க இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த இரவை இறைவன் சிறப்பிச்சு காட்டுகிறான். லைலத்துல் கத்ர் இரவு, அந்த வசனங்கள் இறங்கிய நாளை அல்லாஹ் இவ்வளவு சிறப்பிச்சு காட்டுறான். அப்ப அது எந்த நாள் அப்படின்னு நமக்கு தெரியுமா? ரசூலுல்லாவுக்கு அது எந்த நாள் அப்படின்னு இறைவனால் காட்டப்பட்டுச்சு. ரசூலுல்லா ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே வராங்க. அது சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க, அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது எந்த நாள் எனக்கு இறைவன் அருள்னா, ஆனா 2 நபர்கள் வெளியே சண்டை சச்சரவுல ஈடுபட்டு இருந்தாங்க. நான் அதை சமாதானப்படுத்துறதுக்காக போனேன். எனவே அந்த நாளை இறைவன் எனக்கு மறக்க அடிச்சிட்டான். ரசூலுல்லாவுக்கு மறக்கிற மாதிரி அல்லாஹ் செஞ்சுட்டான் அந்த நாளை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்ற நாளை நீங்கள் ரமலானுடைய கடைசி 10 இருக்கக்கூடிய ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. 21வது இரவு, 23வது இரவு, 25, 27, 29 இந்த 5 ஒற்றைப்படை தினங்கள்ல நீங்க இந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்கு? லைலத்துல் கத்ர் இரவா? அது 27 தாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தானே நாங்கள் பள்ளிவாசல்களில் பல லைட்டுகள்லாம் போட்டு அன்னைக்கு விடிய விடிய தொழுகை நடத்தி வணக்க வழிபாடுகளை நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியாதா 27ங்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சில பள்ளிவாசல்களில் அந்த நாளை மட்டும் சிறப்பிச்சு செய்யக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில அறிவிப்புகள் வருது. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 27ல் தேடிக்கோங்க. ஹதீஸ் வருதுதான். இன்னொரு ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க? 21, 23 இதுல தேடிக்கங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில ஹதீஸ்கள்ல 25, 29 இப்படி அந்த 5 ஒற்றைப்படை நாட்களையுமே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு மறக்கடிக்கப்பட்டுச்சு. அதனால இந்த சமுதாயத்துல ரசூலுல்லாஹ் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, 5 ஒற்றைப்படை நாட்களிலுமே நீங்க லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கோங்க. ஏதாவது ஒரு நாள் தான் அது அமைஞ்சிருக்கும். அந்த நேரத்துல அந்த இறைவனுடைய நாட்டத்தால நம்ம வணக்க வழிபாடுகள் செஞ்சு தொழுகை
இரவு தொழுகை போன்ற அந்த அமல்களை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே இறைவனுடைய அந்த மகத்துவமிக்க இரவை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் நமக்கு பாவ மன்னிப்பை வழங்குறான். யார் நம்பிக்கை கொண்டு ரமலானை எதிர்பார்த்து அந்த இரவுகளில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நின்று வணங்கணும், அல்லாஹ் மட்டுமே நன்மையை எதிர்பார்த்து வணங்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் அந்த முன்னாடி செஞ்ச நம்ம பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்ப சமுதாயம் இதுல எப்படி ஒரு தவறான ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னு பாருங்க. இப்படி இந்த குர்ஆன் அருளப்பட்ட மாதத்திற்கு என்றும் அந்த நாளுக்கு என்றும் பல சிறப்புகளை வைத்திருக்கக்கூடிய இறைவன் அந்த குர்ஆனுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பை ஏற்படுத்தியிருப்பான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. குர்ஆன் அருளப்பட்டதுனால அந்த மாதத்திற்கும் நாளுக்கும் இவ்வளவு சிறப்பு, இன்னும் 1000 மாதங்களை விட சிறப்புன்னு சொல்றான். அந்த ஒரு நாள்ல நம்ம நின்று வணங்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 1000 மாதங்கள் நாம செஞ்ச நன்மைக்கு விட சிறந்ததாக இருக்கும். 1000 மாதங்கள் கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு 83 வருடம் கிட்டத்தட்ட. அப்ப 83 வருஷம் நம்ம உயிரோட இருப்போமான்னு தெரியாது. அப்படி இருந்தால் நம்ம எத்தனையோ நன்மைகளை செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ஆனா அந்த நன்மைகளை எல்லாம் இறைவன் கணக்கிட்டு இந்த ஒரு நாள்ல தருவதாக சொல்றான். அப்ப அப்படிப்பட்ட வாய்ப்பை நம்ம இழக்கலாமா? பள்ளிவாசல்களை பார்க்கிறோம், அந்த லைலத்துல் கத்ர் இரவு வந்துச்சுனாலே அப்பதான் பல முகங்களை பார்க்கலாம். நன்மையை எதிர்பார்த்து பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஆளுகளும் இருக்கிறாங்க. அதே நேரத்துல அங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு கதை பேசிட்டு இருக்கிறது, ரொம்ப நாள் ஆச்சை பார்த்து அப்படின்னு சொல்லி அப்பதான் பல கதைகளை மணிக்கணக்கா பேசுவாங்க. அது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நேரம், அவரிடத்துல பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய நேரம், அல்லாஹ் மட்டுமே அமல் செய்யக்கூடிய நேரம். இந்த நேரத்தை இன்றைய முஸ்லிம்கள் வீணடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதை நம்ம ஒவ்வொரு வருடமும் பார்க்க தானே செய்யறோம். அப்ப இதுல இருந்தெல்லாம் நம்ம விலகணும். இன்றைய தினம் ஒருவேளை 21 இருக்குமோ, அப்ப இன்னைக்கு செய்யக்கூடிய அமல்களை இறைவன் ஏத்துப்பானா அப்படின்னு அந்த எண்ணத்தோட நாம அமல்களை செய்யணும். இறைவா, உண்மையாலுமே நீ சொல்லக்கூடிய அந்த நாள் இந்த நாளாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீ எனக்கு அந்த கூலியை கொடு, என்னுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு ஒவ்வொரு அந்த 5 ஒற்றைப்படை இரவுகளையும் நாம் கழிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப குர்ஆனுக்கு உள்ள அந்த சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். யார் ரமலான் மாதத்துல, அதாவது ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்றால் அந்த ரமலான் மாதத்துல தான் நேர்வழி மற்றும் உண்மை பொய்யை பிரித்து காட்டக்கூடிய இந்த குர்ஆன் அருளப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான். அப்ப இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதா? உலக மக்களுக்கே நேர்வழியை காட்டக்கூடிய ஒரு வேதமாக இந்த குர்ஆன் இருக்கு. உலக மக்கள் அனைவருக்குமே யா ஐயுஹன்னாஸ் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ், மனிதர்களேன்னு சொல்றான். ஏன் முஸ்லிம்களேன்னு சொல்லல, மனிதர்களே அப்படிங்கிறான். அப்ப இந்த குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த அகிலத்திற்குமே நேர்வழியாக இருக்கு. உண்மை எது பொய் எது என்பதை பிரித்து காட்டக்கூடிய ஒரு வேதமாகவும் இருக்கு. அன்றைய காலத்துல மார்க்கம் வருவதற்கு முன்னாடி அந்த முஸ்லிம்களுடைய சஹாபாக்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப மோசமானவர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த குர்ஆன் அவர்களுடைய உள்ளத்துல ஏற்படுத்தின மாற்றத்தை பார்க்கிறோம். இந்த குர்ஆன் அருளப்பட்டதுக்கு அப்புறமா இது உண்மையான மார்க்கம் என்பதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. அவங்களுடைய அந்த பண்புகளையே குணங்களையே மாற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேதம் தான் இந்த திருக்குர்ஆன். இன்னைக்கு உலகத்துல பார்க்கிறோம், எத்தனையோ மனிதர்கள் சொல்றாங்க இந்த குர்ஆன்ல இந்த மாதிரி கருத்துக்கள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சில எதிரிகள் விஷமத்தனமான ஒரு செய்திகளை பரப்புவாங்க. அந்த காலகட்டத்தில எல்லாம் சில மக்கள் இந்த குர்ஆனில் அப்படி சொல்லப்பட்டிருக்கா, என்னதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குர்ஆனை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது அவர்களுடைய உள்ளத்துல இறைவன் ஒரு நேர்வழியை போடுறான். எத்தனை மக்கள் சொல்றாங்க, நாங்க குர்ஆனை படிச்சோம், அல்லாஹ் இஸ்லாத்துல எங்களை சேர்த்துட்டான், எங்களுக்கு நேர்வழி கொடுத்துட்டான். அப்ப குர்ஆன் அப்படிங்கிறது அனைவருக்குமே நேர்வழி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இந்த குர்ஆனை நாம எந்த அளவுக்கு ஓதுறோம்?
ரமலான் மாதம் வந்துச்சுன்னா அப்போதான் புதுசாக அந்த ஜரிகை துணியில் சுற்றி வச்சிருக்கிற குரானை தூசி தட்டி எடுப்போம். ஏன் ரமலானில் ஓதணும், அதிக நன்மையா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க, இந்த ரமலானுக்குள்ள எப்படியாவது 5 தடவை 10 தடவை குரானை ஓதி முடிச்சிடணும் என்று சொல்லி வேக வேகமாக ஓதக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம். குரானை ஓதுனா நன்மை இருக்குதான், மாற்று கருத்து இல்லை. ஆனா வேக வேகமாக ஓதக்கூடாது, நிதானமா ஓதணும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா நமக்கு சொல்லி தராங்க. ரசூல்லா சொல்றாங்க, யார் இந்த குரானை ஓதுறாங்களோ, மன் கரா ஹர்ஃபன், யார் இந்த குரானை ஓதுறாங்களோ, மினல் கிதாபில்லா, அல்லாஹுடைய வேதத்திலிருந்து, வலஹு பிஹி ஹசனா, அவருக்கு ஒரு நன்மை, ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அந்த ஒரு நன்மை என்பது வல் ஹசனத்து ஹர்ஃபுன் அம்சாலிஹா, ஒரு நன்மை என்பது 10 நன்மைகளை போல, 10 நன்மைகளை நம்ம பெற்றுத்தரும். அதுக்கு அடுத்தது ரசூல்லா சொல்றாங்க, லா அகூலு ஹர்ஃபுன் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் என்பது ஒரு எழுத்து கிடையாது, வலாக்கின் மாறாக அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமும் ஹர்ஃபுன். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. அப்ப அலிஃப் லாம் மீம் அப்படின்னு சாதாரணமா நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். அப்படி சொன்னா கூட இறைவன் 30 நன்மைகளை நமக்கு தருறான். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஓத மாட்டோமா, 2 பக்கம் ஓத மாட்டோமா? அப்ப அந்த 2 பக்கத்தையும் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு. அந்த எழுத்துக்களை ஓதணும்னு சொன்னா ஆயிரக்கணக்கான நன்மைகளை ஒரு நாள்ல நம்ம சம்பாதிக்க முடியும். சிந்திச்சு பாருங்க. அதை விட்டுட்டு குரான் ஓதிட்டே இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன ஓதுறோம் அப்படிங்கிறத அந்த எழுத்து கூட சரியா வராது. அவங்களுடைய நிலைமை இன்னைக்கு இப்படி இருக்கும். பள்ளிவாசலில் குரான் ஓதுவாங்க, கடகடகட ஓதிட்டே போயிடுவாங்க. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கே, அதை நிதானமாக ஓதணுமே என்ற அந்த சிந்தனை அவர்களுக்கு இருக்காது. அப்போ குரானை நம்ம ஓதணும்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு நன்மைகளை அள்ளி தருபவனாக இருக்கிறான். இந்த குரானை ஓதுறமே, இந்த குரான் நாளை நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும். ரசூல்லா சொல்றாங்க, யார் இந்த குரானில் அல் பக்ரா, ஆல் இம்ரான் என்ற அந்த அத்தியாயங்களை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் இந்த குரான் பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும். நம்ம இன்னைக்கு சர்வ சாதாரணமாக குரானை ஓதிடுறோம். ஆனால் இந்த குரான் எந்த பரிந்துரை செய்யப்படாத அந்த நாளில், செய்ய முடியாத அந்த நாளில் இந்த குரான் நமக்கு பரிந்துரை செய்யும். இவன் இன்னென்ன தவறுகளை செஞ்சுட்டான், இறைவா நீ மன்னிச்சிரு, அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிடு, ஏதாவது ஒரு முறையில் நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இந்த குரான் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குரானை நாம் தினமும் ஓதணும். ரமலான் மாதம் வந்துருச்சா அப்போ மட்டும்தான் குரான் ஓதணும் அப்படி கிடையாது. உலகம் இருக்கிற வரைக்கும், நம்மளுடைய இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த குரானை ஓதக்கூடிய மக்களாக நாம மாறணும். இந்த குரானை யார் ஓதுகிறார்களோ, மனனமிட்டு யார் ஓதுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் கண்ணியமிக்க நல்லடியார்களோட எழுப்பப்படுவாங்க. ரசூல்லா சொல்றாங்க, இந்த குரானை மனனம் செய்வதோடு மட்டும் இல்லாம சிரமம் இல்லாம யார் ஓதுகிறார்களோ, லேசான முறையில் சரளமாக ஓதுவாங்களோ அவர்கள் நாளை மறுமையில் கண்ணியமான வானவர்களுடன் இருப்பார்கள். நிறைய பேருக்கு சிரமமாக வராது. அப்போ நாங்கள் எல்லாம் என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதற்கும் ரசூல்லா சொல்கிறாங்க, யார் சிரமப்பட்டு திக்கி திக்கி திணறியாவது ஓதுறாங்களோ அவர்களுக்கு 2 மடங்கு கூலி இருக்கு அப்படின்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ சாதாரண முறையில் நம்ம குரானை ஓதுறோம். சில பேர் சொல்லுவாங்க, அதான் உனக்கு வரல இல்லை, திக்கி திக்கி ஓதுற, ஏன் ஓதிக்கிட்டு வரலன்னா விட்டுறேன் அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்காம திக்கி திக்கி ஓதுனமா இறைவன் 2 மடங்கு கூலியை தருவான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு, அந்த நீயத்தோடு நம்ம ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த குரானை நாமும் கற்கணும், நாமளும் ஓதணும். ரசூல்லா சொல்றாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, யார் இந்த குர்ஆனை தாமும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க. அப்ப இந்த குர்ஆன் ஓதணும், நன்மை கிடைக்கும், அதனுடைய சட்டதிட்டங்களை புரிஞ்சுக்கணும், அப்பதான் நமக்கு நேர்வழி கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாம அதிகமான நன்மைகளையும் கிடைக்கும். இறைவனிடத்துல பரிந்துரை செய்யும். நாம கற்றதோடு மட்டும் இல்லாம அடுத்தவர்களிடத்திலையும் இந்த குர்ஆனை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை நாம செய்யணும்.
இப்படி அந்த குர்ஆனுக்கு உண்டான சிறப்புகளை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் நமக்கு நோன்பையும் இறைவன் கடமையாக்கி இருக்கிறான். இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 கடமைகளை நம் மீது விதித்திருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் என்ன? ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்புறது, கலிமா சொல்றதுன்னு சொல்லுவோம். ரெண்டாவது என்ன? வ இகாமிஸ் ஸலா, தொழுகையை அதனுடைய உரிய நேரத்தில் நிறைவேற்றுதல். வ ஈத்தாய் ஸகா, ஜகாத் கொடுக்கிறது. நான்காவது வல் ஹஜ், சக்தி பெற்றவர்களுக்கு ஹஜ் கடமை. ஐந்தாவதாக வ சௌமி ரமலான, ரமலானுடைய மாதத்துல நோன்பு நோட்கிறது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் இறைவன் கடமையாக்கி இருக்கிற ஒரு விதி. இந்த நோன்பு இன்றைக்கு ரமலான் மாதம் வந்துடுச்சுன்னு சொன்னா பரவலா எல்லா வீடுகளிலுமே நோன்பு நோட்போம். ஆனால் இந்த நோன்பு இறைவன் அருளிய காரணம் என்ன, அந்த நோன்புடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது. சில மக்கள் சொல்லுவாங்க, இந்த நோன்பு எதுக்கு தெரியுமா? பசியை உணர்றதுக்காக தான் நோன்பு. அதாவது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பசியோடு இருக்கோம்ல, அந்த பசியை உணர்வதற்காகத்தான் இந்த நோன்பு என்று சில மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை பசியை உணர்றதுக்காக தான் இந்த நோன்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா அல்லாஹ் ஏன் ஏழைகளுக்கு இந்த நோன்பை கடமையாக்கி இருப்பான்? ஏழைகள் ஆல்ரெடி பசியும் பட்னியோடு தான் தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு வராங்க. பணக்காரர்களுக்கு மட்டுமே இறைவன் கடமையாக்கி இருக்கணுமா இல்லையா? அப்ப அதனுடைய உண்மையான காரணம் என்ன? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காகத்தான் உங்களுக்கும் உங்களுடைய முன் சென்றோர்களுக்கும் ஏற்பட்டது போல இந்த நோன்பை நாம் குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோம். அப்ப இந்த நோன்பு எதற்கா? நமக்கும் நோன்பு இருக்கு, முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ சமுதாய மக்களுக்கு இறைவன் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். இவை அனைத்துக்குமே காரணம் என்ன? இறையச்சம் நமக்கு வருவதற்காக தான், நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக தான் இந்த நோன்பு என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தெள்ள தெளிவாக சொல்றான். இந்த காரணத்தை தெரிந்திருந்தும் சில மக்கள் இன்னும் சொல்றாங்க, ஆரோக்கியத்திற்காக தான் நோன்பு, அந்த நோன்பு வச்சா உடல் ஆரோக்கியமா இருக்கும், அதுக்கு தாங்க அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் அப்படின்னு சில மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியா? நோயாளிகளுக்கு தான் ஆரோக்கியம் வேணும், நல்லா உடம்பு திடகாத்திரமா இருக்கிற ஆளுக்கு ஆரோக்கியம் வேண்டாம், ஏன்னா அவர் ஆல்ரெடி ஆரோக்கியத்துல இருக்காரு. அப்ப நோயாளிகளுக்கு மட்டும் இறைவன் கடமையாக்கி இருக்கலாமே, ஏன் அனைத்து மனிதர்களுக்குமே அனைத்து முஸ்லிம்களுக்குமே இறைவன் கடமையாக்கணும்? அப்ப ஆரோக்கியத்திற்கு தான் என்ற அந்த கருத்தும் தவறான கருத்து. இறைவன் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? இறையச்சத்திற்காக தான் இந்த நோன்பு அப்படின்னு இறைவன் தெள்ள தெளிவாக சொல்றான். சரி, நோன்பு மட்டும்தான் இறையச்சத்திற்காகவா? வேற எந்த அமலுமே இல்லையா அப்படின்னு பார்த்தா எத்தனையோ அமல்களை இறைவன் இறையச்சத்திற்காக தான் நமக்கு கடமையே ஆக்கியிருக்கிறான். குர்பானியை எடுத்துக்கோங்க. ஹஜ் பெருநாள் அந்த காலகட்டத்தில் நம்ம குர்பானி கொடுப்போம். அந்த குர்பானியை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், அவற்றின் மாமிசங்களோ இரத்தங்களோ நம்மை சென்றடையாது, மாறாக உங்களுடைய இறையச்சமே சென்றடையும். அப்ப நம்ம குர்பானி கொடுக்கிறோம், அந்த ரத்தம் அந்த கறி அல்லா இடத்துல போகுமா? இல்ல, உனக்காக நான் இந்த குர்பானி கொடுத்தேன் என்ற அந்த இறை அச்சம் இருக்கு பாருங்க, அதுதான் என்னிடத்துல வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான். அப்ப குர்பானியுடைய நோக்கமும் இறையச்சத்தை பெறுவதற்காக தான். அதற்கு அடுத்ததாக ஹஜ்ஜு செய்கிறோம். ஹஜ்ஜு பல 1000 கிலோமீட்டர்கள் தாண்டி மக்கால போய் நம்ம செய்வோம். ஒரு கடுமையான ஒரு கஷ்டமான ஒரு பயணம் தான். அதனால தான் இறைவன் சக்தி பெற்றவர்களுக்கு கடமை அப்படின்னே சொல்றான். அந்த ஹஜ்ஜுக்காக அல்லாஹ் சொல்லும்போது நீங்க அந்த ஹஜ்ஜுடைய அந்த பயணத்திற்காக தேவையானவற்றையெல்லாம் திரட்டிக்கோங்க, ஆனால் நீங்க திரட்டுறதுலேயே சிறந்தது எது தெரியுமா? இறையச்சம் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த ஹஜ்ஜு போறோம் அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக இல்ல, பெருமைக்காக இல்ல, நானும் ஹஜ்ஜுக்கு போனேன் அப்படின்னு மார்கட்டி கொள்றதுக்காக இல்ல, இறைவனிடத்துல அந்த அச்சத்தை நிரூபிப்பதற்காக தான்.
இதற்காக தான் நம்ம ஹஜ்ஜுக்கும் போறோம். அப்படி எல்லா அமல்களையும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? இறையச்சம் தான் பிரதானமான நோக்கமா இருக்கும். அப்ப இந்த நோன்பை நமக்கு இறைவன் ரமலான் மாசத்தை கடமையாக இருக்கிறான். இந்த நோன்பை வைத்தால் எவ்வளவு நன்மை! அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் இந்த நோன்பை அல்லாஹுடைய பாதையில ஒரு நோன்பு நோக்கிறாங்களோ அவர்களுடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு அப்புறப்படுத்துறான், தூரமாக்குறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரே ஒரு நோன்பு 70 ஆண்டுகள். யோசிச்சு பாருங்க, நரகத்தை விட்டு 70 ஆண்டுகள் இறைவன் நம்மை அப்புறப்படுத்துறான், தள்ளி வைக்கிறான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒரு நோன்பை கூட நம்ம அலட்சியமா விட்டுறக்கூடாது. விடுபட்ட நோன்புகளாக இருந்தாலும் சரி எப்படியாவது வச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேணும். கடந்த காலங்களில் எத்தனையோ நோன்புகளை நம்ம விட்டு இருக்கலாம். இன்னையிலிருந்து இந்த வருடத்திலிருந்து எத்தனை நோன்புகளை நம்ம விடக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக அதை பிடிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இந்த நோன்புடைய காலகட்டத்தில் பல முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் ரோட்டில் நின்று சிகரெட் குடிப்பாங்க. ஆனால் ரமலான் மாதம் ஆரம்பிச்சிருச்சா அது அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடும். இன்னும் சில பேர் நோன்பு காலத்தில் கரெக்டாக இருப்பாங்க, நோன்பு திறந்த உடனே நேராக போகிறது. இதுக்கு காலையிலேருந்து பற்ற வைக்கல, ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது? இஸ்லாத்தில் போதைங்கிறது ஹராம், அது அவங்களுக்கு தெரியும் தான், இருந்தாலும் இந்த நோன்புடைய நேரத்திலேயாவது அவர்கள் அதிலிருந்து விலகி இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய எண்ணம் என்ன? அல்லாஹ் இந்த நோன்புடைய இந்த நேரத்துல நம்ம பார்க்குறான், நம்ம கரெக்டான முறையில் இருக்கணும் அப்படின்னு அந்த இறையச்சம் அவனுக்கு அந்த இடத்துல வருது. இதற்காக தான் நோன்பு. நம்மளே தெரியாவிதமா சமைக்கும் போது தெரியாதனமா ஏதாவது வாயில் எடுத்து போட்டுருவோம். அதற்கு அனுமதி இருக்கு, தெரியாம எடுத்து போட்டா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இருந்தாலும் தெரியாத விதத்துல ஏதாவது எடுத்து போட்டுட்டோம்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும், தெரியாம சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றோம், பதறோம். ஏன்? நோன்பு வச்சிருக்கோம், அல்லாஹ் பார்க்குறான்ல, இதை செய்யக்கூடாது இல்லை அப்படின்னு தோணும். இல்லை அக்கம் பக்கம் யாராவது தேவையில்லாத பேச்சுகளுக்கு நம்ம கூப்பிட்டாங்கன்னா நோன்பு வச்சிருக்கோம்ப்பா அப்படின்னு அதிலிருந்து விலகுவாங்க. அப்போ மனிதர்களுக்கு தெரியுது இந்த நோன்புடைய காலகட்டத்தில் எந்த தவறையும் செய்யக்கூடாது, இறைவன் நம்மை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த அச்சம் அவர்களுக்கு ஏற்படும். ரமலான் மாசத்துல மட்டும்தான் இறைவன் நம்மை பார்க்கிறானா? நிச்சயமாக இல்லை. இறைவன் இந்த உலகத்தை படைத்து கடைசி நம்மளோட மறுமை நாள் அந்த மஹ்ஷர்ல எழுப்பப்படுற வரைக்கும் இறைவன் நம்மை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான், இறைவன் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்ப ரமலான் மாசம் மட்டும்தான் இறைவன் நமக்கு ஏன் இறையச்சம் வரணும் அப்படின்னு சொல்றான்? ஒரு ஆன்மீக பயிற்சி. அந்த 1 மாத காலம் நீங்க நோன்பை வச்சுக்கிட்டு அல்லாஹ் பார்க்குறான் அல்லாஹ் பார்க்குறான் அப்படின்னு எல்லாவித பாவத்திலிருந்தும் விலகி இருந்தீங்கன்னு சொன்னா மற்ற மாதங்களையும் அது அப்படியே பழகி போயிடும். அல்லாஹ் பார்க்குறாங்க, நோம்பில் மட்டும் கரெக்டாக இருந்தோம்ல, இப்போ மற்ற மாதத்துலேயும் நம்ம கரெக்டாக இருக்கணும், அந்த இறையச்சம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் நோம்பில் மட்டும் சரியாக இருந்து கொண்டு மற்ற காலங்களில் நம்ம அப்படியே கோட்டை விடுறத பார்க்குறோம். நிச்சயமாக இது அல்லாஹ் ஏற்றுக்குவானா? ஒரு இராணுவ பயிற்சி நிலையம் இருக்குது. ஒரு மனிதர் அந்த இடத்துல இராணுவத்துக்காக போகிறாங்க, பயிற்சிக்கு சில மாதங்கள் பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சி காலத்தில் அவர் சரியான முறையில் எல்லா பயிற்சியும் நிறைவேற்றிட்டாரு. நீ ஃபஸ்ட்டு மார்க்கில் இருக்கப்பா, நல்லபடியாக செஞ்சுட்ட, நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிடுறாரு. இன்னும் அவருக்கு போஸ்டிங் கிடைக்கல. அந்த போஸ்டிங்க்கும் அந்த பயிற்சிக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் அவர் நிறையா ஒரு உல்டாவான விஷயங்களை செஞ்சிடுறாரு. அந்த என்ன பயிற்சி கொடுத்தாங்களோ அதுக்கு மாற்றமான சில விஷயங்களை செஞ்சிடுறாரு. அப்போ நம்ம சரியான இராணுவ வீரர் அப்படின்னு நம்ம அவரை சொல்லுவோமா? இல்லை அந்த பதவி தான் அவருக்கு கொடுக்கப்படுமா? நிச்சயமா இல்லை. அந்த 1 மாத காலம் 2 மாத காலம் நீ பயிற்சியில் சரியான முறையில் இருந்துட்ட, ஆனால் மற்ற காலங்களில் நீ கோட்டை விட்டுட்ட, சரியான முறையில் செய்யலை அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு உதாரணம் பாருங்களேன். இப்போ 10ஆம் வகுப்பு 11ஆம் 12ஆம் வகுப்பெல்லாம் தேர்வு ஆரம்பிக்க போது, +2 ஆரம்பிச்சிருச்சு. இதில் அந்த 12ஆம் வகுப்பு கிளாஸ் முதல் நாள்லேருந்து ஒரு பையன் நல்லா படிச்சுக்கிட்டே வரான், எல்லா தேர்வுலையும் நல்ல மதிப்பெண் பெற்றுட்டான், அவன் நல்லா கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டாக இருக்கிறான். ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் கோட்டை விட்டுட்டான். நான் முன்னாடி நல்லா தானே படித்தேன், முன்னாடி சரியாக தானே இருந்தேன், எப்படியாவது எனக்கு பாஸ் போடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏன்னா அவனுடைய எண்டிங் அதுதான்.
அப்போ ஒரு பயிற்சிக்காக தான் நம்ம இத்தனை ஒரு வருட காலம் அந்த 12ஆம் வகுப்பு படித்தானே தவிர அவனுடைய அந்த இறுதி தேர்வு தான் ஒரு எண்டிங். அதில் நம்ம சரியான முறையில் பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாதான் நிச்சயமாக அவனுக்கு 2ஆம் வகுப்பு பாஸ் ஆன அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது யதார்த்தமாக இருக்கிற விஷயம் தானே. இதே போல தானே மனிதர்களுக்கும் அந்த 1 மாத காலம் சரியான முறையில் இருந்துட்டு மற்ற காலத்துலலாம் அவன் கோட்டை விட்டுட்டானா? அந்த இரையச்சம் எப்படி இருக்கணும்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டு விடவில்லையோ அவர் தனது பானத்தையும் உணவையும் கைவிட்டு இருப்பது அல்லாஹ்விடத்துல எந்த தேவையும் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நோன்பு வச்சிருக்கான், சாப்பிடல, குடிக்கல, ஆனா எல்லா அனாச்சாரமான விஷயங்களையும் செய்யறான், எல்லா கேடுகட்ட விஷயங்களையும் செய்யறான், பொய் சொல்றான், அடுத்தவனை பத்தி பேசுறான், தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறான். அப்போ உண்மையான கூலி அவனுக்கு கிடைக்குமா? அந்த நோன்பினுடைய நோக்கம்தான் நிறைவேறுமா? இல்லை. அப்ப நோன்பையும் வைத்துக்கொண்டு எங்க ஊர்ல சொல்லுவாங்க நாய் பட்னி இருக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா அதனுடைய தேவை ஏதோ அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு புரியாம சும்மா பட்னி இருக்கிறது, அது எந்த விதத்தையுமே நமக்கு பிரயோஜனமே இருக்காது. இதை நாம உணரக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், யார் ஒருவர் எந்த அமலை செய்தாலும் அந்த அமல் அவருக்குரியது, ஆனால் இந்த நோன்பு இருக்குதே இந்த நோன்பு மட்டும் எனக்கு உண்டானது, நான் தான் அதுக்கு கூலி தருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு வரையறையே சொல்லாத அளவுக்கு அல்லாஹ் கூலி நோன்புக்கு இருக்கு. அப்படிங்கிறனால தான் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துறான். நோன்பு எனக்குரியதுங்க, நான் எவ்வளவு தரணும் அவ்வளவு தருவேன், அது என்னுடைய விருப்பம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப எப்பேற்பட்ட ஒரு நன்மையை அள்ளி தரக்கூடியதாக இந்த நோன்பு இருக்கு, இதையும் நாம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் நோன்பு வைத்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறாங்களோ, சச்சரவிட்டு சண்டைகளில் ஈடுபடுறாங்களோ அவர்களுக்கும் அந்த நோன்புடைய நன்மை கிடைக்காது. அவங்க அந்த நோக்கத்தை சரியான முறையில் நிறைவேற்றினவங்களா ஆக மாட்டாங்க. அப்ப யாராவது ஒருவர் நம்ம இடத்துல சண்டைக்கு வந்தால் கூட நான் நோன்பாளி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதையும் நம்ம உணரணும். யாராவது நம்மையும் மீறி சில விஷயங்களை நம்மளை ஈடுபட வைப்பாங்க, அக்கம் பக்க கதைகளை பேச வைப்பாங்க, அப்ப சொல்லிடணும் நான் நோன்பாளிப்பா, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்பா, இந்த நேரத்தில் என்னோட நோன்புடைய நன்மையை வீணாக்கிடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்திலிருந்து நம்ம விலகிடணும். அல்லாஹ்விடத்துல இந்த நோன்பை வைத்துக்கொண்டு ஒருவருடைய வாயிலிருந்து ஒரு வாடை வரும், ஒரு லேசா ஒரு கெட்ட ஒரு வாடை மாதிரி வரும். அது வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்ல, அவர்களுடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய வாடை. ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்தா வயிற்றிலிருந்து ஒரு வாடை வரத்தான் செய்யும். அந்த வாடை மனிதர்களிடத்துல மோசமா நம்ம நினைப்போம், ஆனா இறைவனிடத்துல ரீஹில் மிஸ்க் கஸ்தூரி மனத்தை விட சிறந்த மனமாக இறைவன் பார்க்கிறான். அப்ப அந்த வாடையவே இறைவன் சிறப்பிச்சு பார்க்கிறான் அப்படின்னா அந்த நோன்பை இறைவன் எப்படி பார்ப்பான்? இன்னும் அந்த நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த 2 மகிழ்ச்சிகள் என்ன? ஒன்று, அவன் நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. 2வது, அந்த நோன்பின் காரணமாக நாளை மறுமையில் இறைவனை சந்திக்கும் போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அது எல்லாரும் உணர்வோம். காலையிலிருந்து அந்த ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து மகரிபுடைய நேரம் வரைக்கும் இன்னும் சாப்பிடாம அப்படியே தொண்டையெல்லாம் காஞ்சு போயிருக்கும். சின்ன சின்ன பசங்க அப்படியே வாட்சையே பார்த்துட்டு சுற்றி சுற்றி வருவாங்க, கிச்சனையே சுற்றி சுற்றி வருவாங்க. பசிக்குது பசிக்குது, என்ன செஞ்சுருக்கேன், அதை பார்த்தாவது நான் சமாதானம் அடைஞ்சுக்கிறேன் அப்படிலாம் சில பசங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பருவத்தில் நம்ம வெரைட்டியாக சமைச்சிருப்போம். அந்த நோன்பு நேரத்தில் மட்டும் நமக்கு எங்கிருந்து தான் ஒரு எனர்ஜி வருதுன்னே தெரியாது. மற்ற நேரங்களில் ஏதாவது 2 வெரைட்டி கேட்டால் சும்மா இருங்க செய்ய முடியாது, உடம்பு சரியில்லை அப்படி தான் ஒன்று சொல்லிடுவோம். கால் வலிக்குது, இவ்வளோ நேரம் கிச்சன்லேயே நின்று கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இதை வேற செஞ்சு தரணுமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நோம்பில் பாருங்கள் வெரைட்டியாக சமைச்சிருப்பான். ஜூஸ்லேயே 3 வகை 4 வகை, அந்த பஜ்ஜி சொஜ்ஜி அப்படின்னு பல விஷயங்களை செஞ்சு வச்சுருப்போம். இதையெல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த நேரம் ஆகுமா நம்ம காத்துட்டு இருப்போம்ல, அந்த நேரம் ஆன உடனேயே பிஸ்மில்லான்னு சொல்லி எடுத்து குடிப்போம். அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, நிச்சயமாக எல்லாருமே உணர்ந்திருப்போம் அந்த சந்தோஷத்தை. அப்போ அது நோன்பாளிக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருக்கு நோன்பு திறக்கிற நேரத்தில். 2வதாக என்ன, இந்த நோன்பை நான் வச்சேன், இதனுடைய நன்மையின் காரணமாக சொர்க்கத்தில் நாளை இறைவனை நான் சந்திக்க வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இதை எல்லாம் விடவும் அந்த சந்தோஷம் தான் நமக்கு மேலான சந்தோஷம்.
இறைவனிடத்துல பார்க்க போறோமே, அல்லாஹ் நம்ம இந்த நோன்பினால சந்திச்சிட்டோமே அப்படிங்கிற சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கு. அப்ப அந்த 2 சந்தோஷங்களும் ஒரு நோன்பாளிக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள். இந்த நோன்பை யார் நம்ம வைக்கிறோமோ அவர்களுக்கு பாவங்களிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கு. எந்த ஒரு பாவமாகட்டும் மனசுல ஓடிட்டே இருக்கும், நான் நோன்பு வச்சிருக்கேன் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப பாவங்கள் நமக்கு வருது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல நம்ம நோம்பாளி அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். இப்படி இதை நம்ம அனுபவிச்சிருப்போம், உணர்ந்தும் இருப்போம். ஒவ்வொரு காலகட்டத்திலுமே யதார்த்தமா சில பேர் என்ன செய்வாங்க, ரமலான் மாசத்துல டிவிக்கு ரீசார்ஜே பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியாம ஏதாவது பார்த்துட்டா பாவமா போயிரும்ல, ரீசார்ஜே வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி எடுத்து வச்சிருவாங்க. குரான் அப்பதான் எடுத்து எல்லாத்தையும் தட்டி வைப்பாங்க. அப்ப பாவங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். சில நேரங்கள்ல நம்மையும் மீறி பாவங்கள் ஏற்படுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் இந்த நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை சொர்க்கத்துல ஒரு வாசலே தனியா இருக்கு. ரையான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வாசல். அந்த வாசல்ல வானவர்கள் வருவாங்க, அந்த காவலாளிகள் வந்து யார் நோன்பாளிகள் அவங்க எல்லாம் இந்த வாசல் வழியா வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்கப்படும். யார் நோன்பாளிகளாக இருந்தாங்களோ அவர்கள் அந்த வாசல் வழியாக உள்ளே நுழைவாங்க. அதுக்கடுத்து அந்த வாசல்கள் அடைக்கப்பட்டும் அந்த வாசலை வேறு யாருமே நுழையவே முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஜக்காத்தாகட்டும், தர்மமாகட்டும், தொழுகையாகட்டும், எப்படி இதுக்கெல்லாம் சொர்க்கத்துல வாசல்கள் இருக்கோ அதே போல நோன்பாளிக்கும் ரையான் என்ற ஒரு வாசலை இறைவன் ஏற்பாடு செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் தான் இந்த நோன்பு. இந்த நோன்பை நம்ம சரியான முறையில் நிறைவேற்றி அதனுடைய அந்த சிறப்புகளையும் உணர்ந்து அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நம்ம அப்படி கொள்ளையடிக்கணும். ஆனால் இன்றைய சமுதாயம் இந்த நோன்புடைய நேரத்திலேயே பல பிதாத்தான காரியங்கள்ல ஈடுபடுவாங்க. எத்தனை காரியங்கள்! நியத், காலையில அந்த சஹருடைய நேரத்துல நியத் அப்படின்னு சொல்லி சௌமகதீன், நவைத்து சௌமகதீன் அப்படின்னு சொல்லி ஒரு துவா ஓதுவாங்க. இந்த துவா மார்க்கத்துல இருக்குதா? புகாரில வரக்கூடிய முதல் ஹதீஸ், இன்னமல் ஆமாலு பின் நியத், நியத் செயல்கள் அனைத்துமே எண்ணத்தை பொறுத்து தான் இருக்கு. அப்ப நியத் அப்படின்னாலே எண்ணம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா இவங்க என்ன செய்வாங்க, இதற்குனே ஒரு நியத் இருக்கு, ஒரு துஆ இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப இது முதல் பிதாத். இதுல இருந்து நம்ம விலகணும். காலங்காலமா செஞ்சுட்டு இருப்போம், ஓதிட்டு இருப்போம், இருந்தாலும் பிதாத் தெரிஞ்சிருச்சா, ரசூலா சொல்லலையா, உடனே விலகிடும் நம்ம. இரண்டாவதாக என்ன, விடி சஹரு. இது சில மக்கள் சில பகுதிகளில் இருக்கதை நம்ம கேள்விப்படுறோம். அதாவது ரசூல்லா சொல்றாங்க, அந்த கருப்பு கயிற்றிலிருந்து, இரவு எனும் கருப்பு கயிற்றிலிருந்து வைகரை எனும் அந்த வெள்ளை கயிறு தெளிவாகும் வரை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். அந்த இரவு நேரம் அதுலேருந்து லேசா வெளிச்சம் வந்துருச்சா உங்களுடைய சஹர் நேரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, லேட்டா தூங்கி எந்திரிச்சாங்கன்னா நாங்க விடி சஹர் அப்படிங்கிற பேர்ல சில சாப்பாடுகளை உள்ள போட்டுக்குவோம், அதுல எங்களுக்கு அனுமதி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விடி சஹர் அப்படிங்கிற பேர்ல மக்கள் இன்னைக்கு சஹரை செய்யறாங்க. இதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இதுவும் ஒரு பிதாத்தான காரியமாக இருக்கு. அதற்கு அடுத்ததாக நோன்பு திறக்கும் போது ஒரு துஆவையும் ஓதுவாங்க. அல்லாஹும்ம லக்கசும்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு துஆ. இந்த துஆ ஆதாரபூர்வமான எந்த நபிமொழிகளிலுமே நம்மளால பார்க்க முடியல. ஆனால் இந்த துஆவையும் இன்னும் பல பள்ளிவாசல்கள்ல ஓதிக்கொண்டிருப்பதை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுவும் ஒரு பிதாத்தான காரியமாக இருக்கு. ரசூல்லா சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லிட்டாங்க, பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தோம். இதை விட்டுட்டு எந்த விதமான துஆக்களுமே இல்லை. அதற்கு அடுத்ததாக நோன்பு திறப்பதை தாமதப்படுத்துறது. சில பள்ளிவாசல்கள்ல பார்க்கிறோம், பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி அவ்வளோ நேரம் துஆக்கள். என்ன செய்வாங்க, பள்ளியில வக்து டைம் ஆயிருக்கும், இருந்தாலும் பாங்கு சொல்லாம பல துஆக்கள்ல ஈடுபட்டு இருப்பாங்க. இதற்காக நோன்பு திறப்பதை நாங்க கொஞ்சம் தாமதப்படுத்துறோம், பேணுதல் அப்படிங்கிற அடிப்படையில நாங்க செய்யறோம் அப்படிங்கிறாங்க. ரசூல்லா நமக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க, யார் நோன்பு திறப்பதை விரைந்து செய்யக்கூடிய காலமெல்லாம் மக்கள் நன்மையிலேயே இருக்கிறாங்க அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. அப்ப நோன்பு திறக்கிறத நாம விரைந்து செய்யணும். அதை விட்டுட்டு இவங்க என்ன செய்வாங்க, பேணுதல்ங்கிற அடிப்படையில கொஞ்சம் தாமதப்படுத்துறது. அப்ப இது ரசூலுல்லாவுடைய சொல்லுக்கே மாற்றமான செயலாகவும் இந்த செயல் இருக்கு. அப்ப இதுல இருந்தும் நம்ம விலக
இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். டைம் ஆயிருச்சா, எல்லாம் நமக்கு இதோட டைமை முடிச்சுட்டான், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிடணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம், பாங்கு சொல்லட்டும், அவருக்கு துவாவெல்லாம் ஓதி முடிச்சுட்டு பாங்கு சொல்ற வரைக்கும் காத்துக்கிட்டே இருப்போம். நேரம் ஆயிருச்சா, நமக்கு உண்டான அனுமதி கிடைச்சிருச்சா, பிஸ்மில்லாஹ் சொல்லி நம்ம ஆரம்பிச்சுட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி இருக்கக்கூடிய மக்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதிலிருந்து விலகக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதற்கு அடுத்ததாக இந்த ரமலானுடைய மாதத்துல யார் நம்பிக்கையை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து இரவெல்லாம் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இரவு தொழுகை, ரமலான் மாசம் வந்துச்சுன்னு சொன்னாலே எல்லா பள்ளிவாசல்களையும் கூட்டம் நிரம்பி வழியும். எதற்காக? இரவு தொழுகை தொழுவதற்காக. அல்லாஹ்வுடைய நன்மையை நாடிதான் நம்ம தொழுகிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் சில மக்கள் தெரியாத விதத்துல, புரியாத விதத்துல என்ன செய்வாங்க, 20 ரகாத்துகளை இரவு தொழுகையாக தொழுவாங்க. ரசூல்லா நமக்கு அதையும் காட்டி தரல. ரசூல்லாவுடைய தொழுகை முறை எப்படி இருந்துச்சு? ஆயிஷா அலி அவங்க சொல்றாங்க, ரசூல்லா ரமலான்லையும் சரி மற்ற மாதங்களையும் சரி 11 ரகாத்துகளை விட கூடுதலாக தொழுவதில்லை அப்படின்னு சொல்லி ஆயிஷா அலி அவங்க சொல்றாங்க. அப்போ 11 ரகாத்துகள், 8 ரகாத்து இரவு தொழுகை, 3 ரகாத்து வித்ரு. இன்னும் சில கூடுதலான அறிவிப்புகளும் வருது. 4 ரகாத் இரவு தொழுகை, 5 ரகாத் வித்ரு, 10 + 1 12 + 1 இப்படின்னு சில எண்ணிக்கைகள் வருது. ஆனால் எந்த இடத்துலையுமே 20 ரகாத்துகள் ரசூல்லா இரவு தொழுகை தொழுதாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸை கூட நம்ம பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இரவு தொழுகை 20 ரகாத்துகள் அப்படின்னு சொல்லி மார்க்கத்துல இல்லாத அந்த புதுமைகளை செய்யக்கூடிய மக்களாக சிலர் இருக்கிறாங்க. பள்ளிவாசல்கள்ல அதை அரங்கேற்றவும் செய்கிறார்கள். தவறு யார் பண்ணாலும் தவறுதான். அவர் ஆலிம்சாவா பண்ணாலும் தவறுதான், ஆலிம்சா இல்லாம சாதாரண மக்கள் பண்ணாலும் தவறுதான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி இருக்கிறாங்க, ரசூலா என்ன சொல்லி இருக்கிறாங்க, நான் கட்டளை இடாத ஒரு அமலை நீங்க செஞ்சீங்கன்னா ஃபஹவரத்துன், நான் அதை ரத்து செஞ்சிருவேன். அல்லாஹ்விடத்துல அந்த அமலே கிடையாது, அல்லாஹ் அதை ரத்து செஞ்சிருவான், விதத்துல போய் முடிஞ்சிடும். அப்ப இதை அவர்கள் உணர்ந்தவர்களாக அந்த 20 ரகாத் என்பதிலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த நிலை. இப்படி மார்க்கத்தில் இல்லாத எத்தனையோ விஷயங்களை இவர்கள் விதத்தாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ரமலான் மாசம் எத்தனை நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாசம். இந்த ரமலான் மாசத்துல நபிகளார் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ரசூல்லாவுடைய தொழுகை எப்படி இருந்துச்சு? அவர்களுடைய கால்களை எல்லாம் வீங்கும் அளவுக்கு ரசூல்லா நின்று தொழுதாங்க அப்படின்னு வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அவருடைய தர்மம், தான தர்மம் எப்படி இருந்துச்சு? ரசூல்லா ரமலான் மாதத்துல வேகமாக வீசக்கூடிய மழை காற்றை விட அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ரசூல்லா ரமலானுடைய தர்மம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். ரசூல்லா இழ்திகாஃப் எப்படி இருந்தாங்க? ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல பள்ளிவாசல்ல இழ்திகாஃப் இருந்தாங்க. அந்த வாய்ப்பு பெண்களுக்கு கிடைச்சிச்சுன்னா தாராளமாக பெண்களும் இருக்கலாம். அல்லாஹ் ரசூல்லா காட்டி தந்த வழிமுறை நமக்கு. இன்னும் ரசூல்லா இந்த குர்ஆனோடு அதிக தொடர்புடையவர்களாகவும் இந்த ரமலான் மாசத்துல இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒவ்வொரு ரமலான்லையுமே ரசூல்லா கிட்ட வருவாங்க. அது வரைக்கும் இறங்கின அந்த திருக்குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுவாங்க. ரசூல்லா மரணிச்ச அந்த கடைசி ஆண்டுல கூட 2 முறை எனக்கு திருமறை வசனங்களை ஓதி காட்டினாங்க, அந்த திருக்குர்ஆனை ஓத சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க. அப்ப இந்த ரமலான் மாசத்துல அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம், அருள் பொங்கக்கூடிய ஒரு மாதம், பாவ மன்னிப்புகள் வழங்கக்கூடிய ஒரு மாதம். அப்ப அந்த இறைவனிடத்துல இந்த ரமலானை நாம் அடைய இருக்கிறோம். போன வருஷம் ரமலான்ல இருந்தவங்க இந்த வருஷம் நம்ம பள்ளிவாசல இருப்பாங்களான்னு தெரியாது. ஒருவேளை மரணம் அடைஞ்சிருக்கலாம், ஒருவேளை அவர்களுக்கு அந்த வாய்ப்பு நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். இப்படி எத்தனையோ காரணங்களால இந்த ரமலானை அவர்கள் அடைய முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க. ஆனால் நமக்கு இறைவன் அந்த பாக்கியத்தை அருளியிருக்கிறான். இன்னும் ஒரு 10 நாட்கள்ல ரமலான் வந்துடும். அப்ப எதிர்வரக்கூடிய அந்த ரமலானுடைய சிறப்புகளை உணர்ந்து அந்த சிறப்பு ஏன் வழங்கப்பட்டிருக்கு? அப்ப இந்த குர்ஆனுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அதையும் உணர்ந்து நம்முடைய கடைசி காலம் வரைக்கும் இந்த குர்ஆனோடு தொடர்பிருந்து ரமலானில அடையக்கூடிய அந்த பாவ மன்னிப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கூறி எனது இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி
உங்களை அன்புடன் வரவேற்பது உங்களின் ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன் கும்பகோணம். என்று அனைத்து விதமான பெண்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும். ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன் அண்ட் லேடிஸ் கார்மெண்ட்ஸ், 21A நாகேஸ்வரன் வடக்கு வீதி, சத்யா எலக்ட்ரானிக்ஸ் அருகில், கும்பகோணம்.